என்ன சொல்றது, ஒரு இளம் கன்று பயம் அறியாதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைம்ல நானாவே ஒண்ணு நினைச்சு இப்படி ஆயிடுவோம், டிவில வந்துருவோம், நம்ம டிவி வந்ததுக்கப்புறம் படம் நடிக்க போறோம் இருந்தது. என்னன்னா டிவில நடிச்சு படம் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியல, நடிப்புனா என்னன்னு தெரியல, எப்படி வந்து ஸ்கிரீன் முன்னாடி நடிக்கணும், கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணணும், பதட்டம் ஆயிடும், டயலாக் வராது, இந்த மாதிரி ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து போன இடத்துலையும் நான் வந்து நிறைய என்ன சொல்றது, ஒரு சில பேர் ஆரம்பத்துல வந்து டீச் பண்ணல எனக்கு. எல்லாரும் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அவசியமும் இல்லை, நடிக்க வந்துட்டேன்னு நடிச்சுதான் ஆகணும். ஆனா சில பேர் கத்துக் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு வந்து என்ன, நிறைய அவமானங்கள் தான் நடந்தது அந்த இடத்துல. ஸோ நிறைய வந்து அட்மாஸ்பியரை கிளியர் பண்ண சொல்லி மாரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல, ரெண்டாவது படம் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் ரொம்ப நல்லா ட்ரீட் ஆச்சு. ரெண்டாவது படத்துல எல்லாம் சொல்றேன் அட்மாஸ்பியரை கிளியர் பண்ணு, நாயத்துரத்து இப்படிலாம் அனுப்பி விட்டாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தது. அப்போ ஒன்னே ஒன்று மைண்ட்ல வந்தது, வேலையை கத்துப்போம், வேலை தெரியல உனக்கு, சரி ஓகே வேலையை கத்துக்க, அவமானப்பட்டு அழுதுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, வேலையை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நான் பிரகாஷ் பாஸ்கர்லாம் இந்த படத்தோட ஜிஆர் ஜீவா படத்தோட டைரக்டர்லாம் எனக்கு 15 வருஷம் முன்னாடியே தெரியும். நான் ஆரம்பத்துல வந்து நான் ஒரு பைலட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவன் தான் டைரக்டர் அதுக்கு. ஸோ இப்போ அதே டீம் தான் வந்து